இங்க மாதவிங்கிற பொண்ணு ஸ்கூல் படிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப மேக்ஸ் டீச்சரா இருக்கிறவர் டியூஷன் சொல்லி கொடுக்க வருவாரு. அப்ப சாக்லேட்ல மயக்க மருந்த கலந்து கொடுத்து இவங்க கிட்ட தப்பா நடந்துப்பாரு. மாதவியோட அம்மாவோ பொண்ணை சாரே கெடுத்துட்டாருன்னு தெரிஞ்சு இப்ப பயங்கரமா கோவப்பட்டு அடிக்கிறாங்க. ஆனா அவனும் பச்சையா ஒரு பொய் சொல்றான், நானும் உங்க பொண்ணை லவ் பண்ணோன்னு. இப்ப அவனை அடிச்சு விரட்டிடுறாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனையே கூப்பிட்டு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு இப்ப பிரெக்னெண்டா இருக்கான். நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா மாதவி சின்ன வயசுல குழந்தை பெற்றுக்கிட்டு அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொன்னதெல்லாம் அபார்ட் பண்ணிருப்பாங்க. சில வருஷத்துக்கு அப்புறமா மாதவி மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் ஒரு கேடு கெட்டவன், நீ குழந்தைலாம் பெத்துக்க கூடாது, அபார்ஷன் பண்ணிடு, நீ எப்பவுமே இதே சைஸ்ல சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கணும், ஏன்னா எனக்கு ஆன்டிஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிடுறான். இப்போ இவன் கிட்ட டியூஷன்ல படிக்கிற பொண்ணுக்குமே அதே மாதிரி தான் நடந்திருக்கும். சாக்லேட்டை கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பான். அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பான். இப்போ அவங்க அக்கா வந்து என் தங்கச்சி காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. மாதவி ஹஸ்பண்ட் பாக்கெட்ல அந்த சாக்லேட்ஸை வச்சு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க அக்கா கிட்டே நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா இவங்களோ சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சாக வேண்டியது நீங்க இல்ல, என் ஹஸ்பண்ட் தான். என்னதான் அப்படி பண்ணிட்டான்னு பார்த்தா இந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்துட்டான், அவன் சும்மா இருக்கக்கூடாது, அவனை சாகடிக்கணும்னு சொல்றாங்க. இவன் வெளியூருக்கு கிளம்பிட்டு இருப்பான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் கதையை முடிச்சிடுறாங்க. போலீஸ் கிட்டயும் மிஸ்ஸிங் கேஸ்ன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க.